ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக ஃப்ளேவர்ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணணும். அப்போ தான் மசாலாலாம் இறங்கி சிக்கன் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொரியாண்டர் அண்ட் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ½ அன் ஹவர் ரெஸ்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 5 ஸ்பூன் ஆயில் ஆர் கீ போட்டு ஹீட் ஆன அப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரை ஆன அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ராஸ்மல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா 2 க்ரீன் சில்லி, ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டொமேட்டோ நிறைய போட்டுறாதீங்க, அப்புறமா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அப்புறமா 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி குக்கரை லோ ஃப்ளேமில் 2 விசில்ஸ் வைங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும். இப்படி பண்ணால் தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1½ கப் தண்ணி ஊற்றி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து சிக்கன் கிரேவி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 5 ஸ்பூன் ஆயில் ஆர் கீ போட்டு ஹீட் ஆன அப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்கள். ஸ்பைசஸ் ஃப்ரை ஆன அப்புறமா ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே 2 சில்லி அண்ட் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி ராஸ்மல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா 1 டொமேட்டோ ஆட் பண்ணி குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா 1/4 ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 விசில்ஸ் வச்சு எடுங்க. அப்புறமா 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ½ டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போடுங்க. அப்புறமா அரைச்சி வச்சுருந்த முந்திரி வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுங்க. அட் லாஸ்ட் கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் போடுங்க. இது சிம்பிளாக ஹோம் ஸ்டைல் சிக்கன் கிரேவி பிரியாணிக்கு பர்ஃபெக்ட் சூட்டாக இருக்கும். ஃபைனலாக பிரியாணி ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சு எக் கர்ட், சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டோம். வெளியே வாங்கி சாப்பிட்றத விட டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.